الحمد لله رب العالمين إله الأولين والآخرين الصلاة والسلام على سيدنا سيد الأولين والآخرين وعلى كل من دعا بدعوته واهتدى بهديه واستنى بسنته إلى يوم الدين. قال الله تعالى في محكم تنزيل الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الصلاة كانت على المؤمنين كتابا موقوتا. صدق الله مولانا العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم مفتاح الجنة الصلاة وكما قال عليه الصلاة والسلام. கணியத்துக்கும் மதிப்பிற்குரிய அல்லாஹ் கடந்த 2 வாரங்களாக சுத்தம் தொழிலை சார்ந்த சட்டத்திட்டத்தை நடத்துவது. அந்த அடிப்படையில் கடந்த வாரம் ஒழுங்கு செய்வதனுடைய சட்டம் சொல்லப்பட்டது. இப்பொழுது தொழுகையினுடைய சட்டத்தை முன்னிட்டு கொடுத்தாங்களே. தொழுகைங்கிறது அல்லாஹ்வோடு ஒவ்வொரு அடியாரும் பேசக்கூடிய ரகசிய சம்பாஷணை. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு அடியாரும் என்னிடம் ஒரு நாளைக்கு 5 முறை பேச முடியும் அப்படிங்கிற தொழுகையை அமைச்சு கொடுத்தார். இது இல்லாமல் அவன் எப்பெல்லாம் நஃபில் சுன்னத்தில் தொழுகிறானோ இது அனைத்தும் நாம் அல்லாஹ்வுடன் பேசக்கூடிய ரகசிய பேச்சு, அல்லாஹ்வோடு நெருங்கிய சந்திப்பு. அதனால தான் மற்ற கடமைகள் எல்லாம் நபியோட பூமியில் இருக்கும்போது கடமையாக்கப்பட்டுச்சு. தொழுகையை கடமையாக்கணும்னு நினைச்ச அல்லாஹ் நபியோகளை சந்திக்க கூப்பிட்டான், மேராஜுக்கு கூப்பிட்டு கொடுத்தான். ஏன்னா இந்த வணக்கம் சந்திப்பின் வணக்கம், இதை கொடுக்கறதும் சந்திப்புக்கு பின்னாடி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் மேராஜுக்கு நபியோகளை அழைச்சி தொழுகையை கடமையாங்க. இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வணக்கம் இந்த தொழுகை. தொழுகை சம்பந்தமாக நபியோட சொல்வது, ஒரு அடியார் சஜிதா செஞ்சாங்கன்னா அல்லாஹ்வினுடைய 2 பாவங்களுக்கு மத்தியில் சஜிதா செய்கிறார். அதாவது எல்லாருக்கும் ஒருவரு கிடையாது, இருந்தாலும் அடியார் எவ்வளவு நெருக்கமாகறாங்கிறத புரிய வைக்கிறதுக்கு நபியோட சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய காது கிட்ட போய் சஜிதா செய்யலாம். கண்ணிக்கு கொடுத்தா தொழுகைக்கு நம்ம கற்பி கட்டிட்டோம்னா அல்லாஹ்வோட நெருக்கமாயிடும். தொழுகையை நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அல்லாஹ் பதில் சொல்லும். இவர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு சொன்னார்னா, ஹமிதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்துட்டான். அர் ரஹ்மான் அஸ்னா அலைஹி அப்தி, என்னை அடியான் என்னைய துதி செஞ்சுட்டான், துதி பாடிட்டான். இது ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம போதக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அல்லாஹ் பதில் சொன்னால் கடைசியாக இந்த அடியார் இனிமேல் எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன் என்பதாக அல்லாஹ் தயாராகிறான். அதுக்கப்புறமா தான் நம்ம அல்லாஹ் கேட்குறோம், அதெல்லாம் நீ நேரான வழியை கொடு. நேரான வழி தான் பெரிய காரணம், அது இருந்தால் தான் மற்ற காரணத்திலெல்லாம் பிரயோஜனம் தரும். அதனால இந்த நேரான வழியை கொடு நம்ம கேட்குறோம். அந்த கொள்கையில் அல்லாஹ் சொல்லுவாங்க. நம்ம ஆர்மின்னு சொன்னோம்னா அந்த நேரத்தில் ஆர்மி கொள்கையில் இமாம் அல்ஹம்துலில்லா ஓதுறாரு, நம்ம பின்னாடி நிற்கிறோம். அல்ஹம்துலில்லா முடிஞ்ச உடனே நம்ம ஆமீன் சொன்னோம்னா மலக்குமார்களும் நம்மளோட ஆமீன் சொல்கிறாங்க. திருமீது என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் வருது, மன் வாஃபக தஅமீனஹு தஅமீனல் மலாயிகா, யாருடைய ஆமீன் மலக்குமார்களுடைய ஆமீனோடு சேர்த்து விடுகிறதோ உஃபிர லஹு, அவருக்கு மன்னிப்பு வழங்கப்படுகிறது. நம்ம ஆமீன்னு சொல்றது மலக்குமார்களும் சேர்த்து அவங்க ஆமீன்னு சொல்றாங்க. நம்முடைய முந்தைய சிறுபாவனையெல்லாம் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக தொழுகைங்கிறது அல்லாவோட ஒரு சரி. எப்படி மக்களில் ஒரு முக்கியஸ்தரை சந்திக்கணும்னா நம்ம உடனே போய் சந்திச்சிட முடியாது. ஒரு முதலமைச்சரை சந்திக்கிறங்க, ஒரு கலெக்டரை சந்திக்கிறங்க, நம்ம இருக்கிற நிலையில போய் சந்திச்சிட முடியாது. அதில் சில விஷயங்கள் எல்லாம் இருக்கு. அந்த பிரச்சனைகள் அடிப்படையில் தான் போய் சந்திக்க முடியும். அதே மாதிரி அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கும் சில வழிமுறைகள் இருக்கு. அதை சரியா செஞ்சாலும் சரியான சந்திப்பு, சரியா செய்யலாம் சும்மா கொண்டு தெரிவிக்கிறது. அது தொழில்
கொடுத்தாங்க. அதை என்ன செய்யணும்? தொழுகையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் என்கிட்ட இருக்காங்க. ஒரு பரிசோதனை பண்ணணும். எப்படி ஸ்கூலில் ஒரு பையன் அட்மிஷன் போட போகிறோம், அவங்க ஆதார் கொண்டு வர சொல்லுவாங்க, அல்லது ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் கேட்பாங்க. அட்மிஷன் போடணும் குழந்தை தான், ஆனால் அந்த குழந்தைக்கு ஆதார் வேணும். எதுவும் எல்கேஜி குழந்தை அட்மிஷன் போடுறது ஆதார் இல்லாமல் அட்மிஷன் போட முடியும். அப்படி ஸ்கூலில் சேர்க்கிறதுக்கு ஒரு விளம்பரம் இது மாதிரி தொழுகையில் அட்மிஷன் போடுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் இருக்கான்னு பார்க்கணும். முதல்ல உடல் சுத்தமாக இருக்கா? என்னுடைய உடல் சுத்தமாக இருக்கணும். குளிப்பு கடமையான நிலையிலோ ஒரு இல்லாத நிலையிலையோ தொழுக முடியாது. சிறுநீர் கழிச்சுட்டு சுத்தம் செய்யறதுல உறுதி சரியான பேர்கள் இருக்கணும். உடல் சுத்தமாக இருக்கணும்னா சிறுநீர் கழிச்சுட்டு சுத்தம் செய்யற விஷயங்கள் நான் சரியா இருக்கிறேன். இரண்டாவது உடை சுத்தமாக இருப்பது. உடை சுத்தமாக இருப்பதிலேயே இந்த சிறுநீர் சம்பந்தப்படுது. போறாரு, சிறுநீர் கழிக்கிறாரு, டக்குனு தண்ணியை ஊற்றிட்டு வந்துடுறாரு. ஆனால் சிறுநீருடைய அந்த குழாயில வரக்கூடிய அந்த பகுதியில சில சொட்டுகள் இருக்கு. இவர் நடக்கும்போது அது நீக்காது. இப்ப இவருடைய ஆடையை சிறுநீர் பற்றும். உடை சுத்தமாக இருப்பதுங்கிறது நீக்கிறோம். தண்ணீர் கொடுத்தாங்க சிறுநீர் கழிக்கிறோமா, முழுமையான சிறுநீர் கழிச்சுட்டு சிறு நேரம் உட்கார்ந்து கொஞ்சம் கணிச்சு அந்த கடைசி சொட்டு வெளியானதை உறுதி செய்துட்டு தண்ணி ஊற்றிட்டு வரணும். அப்பதான் உடல் சுத்தமாக இருக்கும். உடை சுத்தமாக இருக்கும். உடல் சுத்தமாக இருப்பது. மானத்தை மறைப்பது. மானத்தை மறைப்பது மானத்தை மறைக்கிறதுனா தொப்புல இருந்து முட்டிக்கு கீழே வரைக்கும் ஆண் மறைச்சிருக்கணும். ஆண் மறைச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா இப்ப போடக்கூடிய சின்ன சின்ன ஷார்ட் சட்டைகள், சிறிய சிறிய சட்டைகள் வாலிபர்கள் இளைஞர்கள் அணிகிறாங்க. அவங்க ருக்குவுக்காக கீழே முடிஞ்சாங்கன்னா இடுப்பு பட்டை தெரியுது. இப்ப இடுப்பு பட்டைங்கிறது தொப்புளுக்கு கீழே இருக்கு. இப்போ ருக்கு முடிஞ்சாங்க இடுப்பு பட்டை வெளிப்படையா தெரியுது. பின்னாடி சவுல இருக்கிறவங்களுக்கு நல்லாவே பார்க்குற மாதிரி இருக்குன்னா தொகுது முடிஞ்சு போயிடும். மானத்தை மறைப்பதுங்கிற ஷர்ட் அங்கே விடுபட்டு. அதே மாதிரி இடம் சுத்தமாக இருப்பது. தொழுகைக்காக அந்த இடம் சுத்தமாக இருக்கும். அடுத்து கிபிலாவை முன்னோக்கி இருப்பது. இப்போது கிபிலாவை முன்னோக்கியவராக என்று சொல்வது. அடுத்து உடல் சுத்தமாக இருப்பது, உடை சுத்தமாக இருப்பது, இடம் சுத்தமாக இருப்பது, மானத்தை மறைப்பது, தொழுகைக்கான நேரமாக இருப்பது, கிபிலாவை முன்னோக்கி இருப்பது, நீர் செய்திருக்கிறீர்கள். தொழுகைக்கான நேரமாக இருப்பது அப்படின்னா 3 நேரங்களில் தொழுகக்கூடாது. என்ன நேரத்தில் தொழுகக்கூடாது? சூரியன் உதிச்சுக்கிட்டு இருக்கு. சூரிய உதயம்னு பள்ளிவாசல்ல போட்டிருப்பாங்க. அந்த சூரிய உதயத்துடைய நேரத்தில் எந்த தொழுகையும் தொழுகக்கூடாது. அடுத்து சூரிய உச்சம் லுகருக்கு வாங்க சொல்றதுக்கு முன்னாடி சில நிமிடங்கள் அந்த சூரியன் உச்சத்தில் இருக்கும்போது தொழுகக்கூடாது. அடுத்து சூரிய மறைவு மகனுடைய வாங்க சொல்றதுக்கு முன்னாடி சில நிமிடங்கள். இது சூரிய மறைவு நேரம். இந்த 3 நேரமும் தொடரக்கூடாத நேரங்கள். ஆக தொழுகிறவர் இதை பார்த்துட்டு தொழுகணும். எல்லா நேரத்திலும் என்ன செய்ய முடியாது? தக்பீர் கட்ட முடியாது. அதே மாதிரி ஃபஜ்ருக்கு பின்னாடி அசருக்கு பின்னாடியும் நஃபில் தொழுகக்கூடாது. கலா தொழுகைகள் இருந்தால் தொழுகலாம். ஆனால் ஃபஜ்ருக்கு பின்னாடியும் அசருக்கு பின்னாடியும் நஃபிலான சுன்னத்தான தொழுகைகள் கிடையாது, தொழுகக்கூடாது. எல்லாத்தையும் முறையில் செய்யணும். நீயத்து என்பது ஒரு முக்கியம். தொழுகை ஆரம்பிக்கிறது முன்னாடி நீயத்து வைக்கணும். அது தக்பீர் கேட்கிறாரு. நான் அப்படியே தக்பீர் கேட்டுக்கிட்டேன்னா தொழுகையை ஸ்டார்ட் பண்ணது கிடையாது. இது சும்மா கையை அசைச்சிருக்கேன். மனசில் கொண்டு வரணும். ஜும்மா தொழுகிறேன் இந்த இமாமை பின்தொடர்ந்து ஜும்மா தொழுகிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். அசர் தொழுகைனா இந்த இமாமை பின்தொடர்ந்து அசர் தொழுகிறேன், இந்த இமாமை பின்தொடர்ந்து மகரிப் தொழுகிறேன். இப்படின்னு உள்ளத்துல என்ன கொண்டு வரணும்? வாய்ப்பு இருந்தால் வாயை அசைச்சு சொல்லிக்கணும். இந்த இமாமை பின்தொடர்ந்து நான் அசரை தொழுகிறேன். எனக்காக எண்ணிக்கை தேவையில்லை. அசர் தொழுகிறேன், மகரிப் தொழுகிறேன், இஷா தொழுகிறேன், ஜும்மா தொழுகிறேன் அப்படிங்கிற வாய்ப்பு இருந்தால் வாயில சொல்லிக்கணும். மனசுல கட்டாயம் நினைக்கணும். அப்படி இருந்தால் அது பேர் நீயத்து. இமாம் கற்பு கேட்கணும்னு அல்லாவுக்கும் கற்பு கேட்டா நீயத்து இல்லை. அது ஸ்டார்ட் பண்ணாத வண்டியை ஆக்சிடென்ட் திரும்புற மாதிரி வண்டியை ஸ்டார்ட் பண்ணாம
ஆக்சிடென்ட் எவ்வளவுதான் திருவிழாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்க வைக்காம தப்பி கட்டி எவ்வளவு பொருள் தெரிவிச்சாலும் அது தொழுகையாக ஆகாது. இதெல்லாம் தொழுகை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ண வேண்டிய விஷயங்கள். இப்ப தொழுகையை நம்ம ஆரம்பிச்சிட்டோம். தொழுகையை நம்ம என்ன செஞ்சிட்டோம்? ஆரம்பிச்சிட்டோம். தொழுகை ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி சில விஷயங்களை நம்ம தற்பீர் செய்யணும். அந்த அடிப்படையில் முதல்ல தக்பீர் தஹ்ரீமா அல்லாஹ் அக்பர் சொல்லுவாங்க. தொழுகையில் அல்லாஹ் அக்பர் சொல்வது ஒரு தனிப்பட்ட இது எங்கே தவறி போகுது அப்படின்னு சொன்னாங்க. ஒருத்தர் தாமதமாக தொழுக வர்றாங்க. அதற்கு ருக்குவுல இருக்கார். ருக்குவை முடிச்சுட்டாருன்னா அந்த ரக்காத்து கிடைச்ச மாதிரி. இவர் என்ன பண்ண மாட்டாரு, வந்து அல்லாஹ் அக்பர் ஒழுங்கா தக்பீர் கட்ட மாட்டார். உடுக்கு வருவாரு, நீ எதுவும் வைக்க மாட்டாரு, தக்பீரும் கட்ட மாட்டாரு. அதற்கு போய் அந்த ருக்குவுல மட்டும் முடிச்சுட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கையை நோக்கமே நிறைவேற்ற மாதிரி மிகப்பெரிய வெற்றி. அதை விட பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாதுங்கிற மாதிரி அந்த ருக்குவை எப்படியாவது முடிச்சிடணும்னு நிஜத்தையும் விட்டுறது, தக்பீரையும் விட்டுறது. எங்களுக்கு விட்டாலே நம்ம தாமதமாக தொழுக வரோம்னா அதுக்கு ருக்குவில் இருந்தால் இருந்துட்டு போகிறாங்க, ஜமாத்து ருக்குவில் இருந்தால் இருந்துட்டு போகுது. நிதானமாக ஒரு செய்ய வேண்டியது, நிதானமாக வர வேண்டியது. ருக்கு கிடைச்சா அந்த ரக்காத்து கிடைச்ச மாதிரி, ருக்கு கிடைக்கலன்னா போயிட்டு போகும், அந்த ரக்காத்தே போயிட்டு போகுது. தொழுகை இமாம் முடிச்ச பின்னாடி எந்திரிச்சுட்டு தொழுதுட்டு போகிறோம். அதனால இந்த ருக்குவை எப்படியாவது முடிச்சு ஏறி நம்ம வண்டியில அப்படின்னு சொல்லி அந்த தக்பீரையும் விட்டுறக்கூடாது, நீயத்தையும் விட்டுறக்கூடாது. அதனால இமாம் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, நிதானமாக வரும். இது நடுவுடைய ஹதீஸ் இருக்கு. நீங்கள் தொழுகையில் இமாம் ருக்குவில் இருந்தாங்கன்னா நீங்கள் நிதானமாக வாங்க. எங்கே அவங்க பிடிக்க உங்களால் முடியுதோ பிடிச்சு கொள்ளுங்க, மிச்சருக்காக எதிர்த்து தொழுது கொள்ளுங்க. அது ஹதீஸ். இமாமோடைய சொல்றதுக்காக நிதானமாக வர்றதுக்காக இன்னொன்று நல்லா விளையாட்டுருக்கும். இமாமோட உருவை பொடிச்சு ஒரு தஸ்மீ செய்ய அளவுக்கு அந்த இமாமோட நம்ம நின்று இருந்தாங்கன்னா அந்த ரக்காத்து கிடைச்ச மாதிரி. இமாம் முதல் ரக்காவுடைய ருக்குவில் இருக்காரு, நான் அப்போ பார்த்தேன். இப்போ நான் வந்துட்டு நானும் தண்ணி கட்டி நீங்கள்லாம் வச்சு தண்ணிலாம் கட்டி ஒரு செகண்ட் நின்றுட்டு நான் ருக்குவுக்கு போய் எனக்கு ஒரே ஒரு சுபஹான ரப்பியல் அலீம்னு சொல்றதுக்கு எனக்கு நேரம் கிடைச்சாட்டா அந்த ருக்கு கிடைச்ச மாதிரி. ருக்குக்கு போக 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 இமாம் டக்குன்னு எந்திரிச்சுட்டாருன்னா நான் வேணா நினைச்சதுமே இந்த ரக்காத்து எனக்கு கிடைச்சிருச்சுங்க. சட்டத்தின் அடிப்படையில் அந்த ரக்காத்து கிடைக்கும். இப்போ என்ன ஆகும், இவர் நினைச்சிட்டு இருக்காரு அந்த ரக்காத்து நமக்கு கிடைச்சிருச்சு. சட்டத்தின் அடிப்படையில் அவருக்கு அந்த ரக்காத்து கிடைக்கல. இமாம் சலா கொடுக்கும் போது இவரும் சலா கொடுத்துருவாங்க. இப்போ என்ன ஆகும், லுகர் 4 ரக்காத்து, இவர் எத்தனை ரக்காத்து கொடுத்துருக்காரு, 3 ரக்காத்து. இவர் நினைக்கிறா நான் முடிச்சு என்ன இருக்குது விட்டுறணும், நிதானமாக வாங்க. அது வேணாம், அந்த ருக்குவை பிடிச்ச அந்த தொழுகையே வேணாம், அந்த ரக்காத்தே வேணாம். அடுத்து கிடைச்சா பார்த்துக்கோ. இமாம் சலாமே கொடுக்குற மாதிரி இருக்காங்க, நம்ம வந்துக்கிட்டு இருக்கோங்க, நிதானமாக வாங்க. இமாம் சலாம் கொடுத்தா கொடுக்கட்டும், இமாம் ஜமாத் மிஸ் ஆனால் கூட மிஸ் ஆகட்டும். ஏன்னா நம்மளுடைய ஹதீஸ் இருக்கு, நீங்கள் தொழுகைக்காக வந்துட்டீங்க. ஆனால் தொழுகை இமாம் ஜமாத்தை முடிஞ்சிருக்கா நீங்கள் வந்ததின் அடிப்படையில் ஜமாத்துடைய நன்மை உங்களுக்கு கிடைக்கும். வேலைக்கு போட்டாலும் சம்பளம்னு சொன்னால் சம்பளத்தை வாங்கிக்க வேண்டியதானே. எதுக்கு வேக வேகமாக வந்து எப்படியா சராங்குக்குள்ள போய் குடிச்சிடணும்னு நம்ம நினைக்கிறோம். நம்பியூங்க சொல்கிறாங்க, அப்படி உங்களுக்கு ஜமாத்து கவரி போச்சு, நீங்கள் பள்ளிவாசல் வந்துட்டீங்க, ஜமாத்து முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் தனியாக தொழுது உங்களுக்கு என்ன நன்மை, ஜமாத்தோட தொழில் தான் அந்த நன்மை சொல்கிறாங்க. நேராக நிலை இருப்பது, நிற்கிறது ஒரு கடமை. தொழுகையில் நிற்கிறது ஒரு கடமை. ரொம்ப முடியலையா உட்கார்ந்து கரையில் உட்கார்ந்து தொழுகலாம். இல்லைங்க கரையில் உட்கார முடியாது, நான் சேரில் உட்காந்துருக்கேன், சேரில் உட்கார்ந்து தொழுகலாம். அதில் எந்த அளவுக்கு சரி செய்ய முடியுமோ சரி செய்யணும். என்ன சரி செய்யணும், தக்பீர் நம்ம கை தக்பீர் கட்டி நிற்கும் போது சூறாலாம் ஓடும் போது சேரில் உட்காராம நமக்கு என்ன பிரச்சனை, ருக்கு செய்யவே சரியா செய்யவே முட்டி வலிக்குது, அதுதான் நம்மளுடைய பிரச்சனை. அப்படின்னா இமாம் நேராக நிற்கும் போது நம்மளாலே நேராக நிற்க முடியும். என்ன செஞ்சுக்கலாம்,
சேர் இருக்கட்டும், நம்ம எந்திரிச்சு எண்ணிக்க வேண்டியது. எண்ணிட்டு இமாம் ருக்கு போகும்போது நம்ம சேர்ல உட்காந்துக்க வேண்டியது, இமாம் சஜிதால போகும்போது நம்ம சேர்ல இருக்க வேண்டியது. திரும்பி இமாம் நிலைக்கு வருகிறாங்கன்னா நம்மளோட நிலைக்கு வந்துடணும், எந்திரிச்சு நிற்கிறது. முழுமையாக சேர்ல உட்காரக்கூடாது. அதுவும் இல்லை முடியாதுங்க, எனக்கு நான் நிற்க கூட எனக்கு சக்தி இல்லைங்கிற பட்சத்துக்கு தான் உட்காரணுமே தவிர ருக்கு செய்யும் போதோ சஜிதா செய்யும் போதோ உணக்கால் வலிக்குங்கிறதுக்காக இமாம் நிற்கும் போது நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, சேர்ல உட்கார்ந்து இருக்கக்கூடாது. அந்த விஷயம் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, காரணம்னா நேராக நிலைநிற்பதே ஒரு தனி கடமை. அப்புறம் கிராத்து ஓதுவது ஒரு தனி கடமை, ஓதுவது ஒரு கடமை, நேராக நிற்கிறது ஒரு கடமை. இது தனித்தனியாக இருக்கிறதுனால இதை கொஞ்சம் வலியுறுத்த வேண்டிய விஷயம். கிராத்து ஓதுவது ஓதணுங்க. இப்போ இமாம் ஜமாத்தில் சனா மட்டும் நம்ம ஓதுனா போதும், அல்ஹம்து சுலா ஓத தேவையில்லை, பிரச்சனை இல்லை. சுன்னத்தான நஃபிலான தொழுகை நம்ம தொழுகிறோம்னா நம்ம ஒரு அல்ஹம்து சூராவும் துணி சூராவும் வாயை அசைச்சு ஓதணும். அந்த மக்கள் சுன்னத்து நஃபில்களை தொழுகும் போது நம்ம பார்க்குறோம், அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுறாங்க, வாய் நல்லா மூடி இருக்கு, வாய் நல்லா மூடி இருக்கு. அல்ஹம்து சூராவை மனசுல நினைக்கிறார், துணை சூறாவை மனசுல நினைக்கிறார், நினைச்சிட்டு ருக்கு போயிடுறார். இது தொழுகையாக ஆகாது. கிராத் ஓதுவது, ஓதுறது கடமை, கிராத் ஓதுறது கடமை. அதனால என்ன ஆகக்கூடாது, அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிட்டு அல்ஹம்து சூராவை துணை சூறாவை மனசுல நினைக்கக்கூடாது, வாயை அசைக்கணும் தொழும்போது. இப்படியாவது நம்ம என்ன செய்யணும், நம்ம ஓடுறது நம்ம காதுக்காவது கேட்கணும். அந்த மாதிரி நம்ம கிராத்து ஓடுறது நம்மளுடைய கடமை. அடுத்து கட்டிக்காரமா நினைப்பது, கிராத்து ஓடுவது, ருக்கு செய்வது, நல்ல முறையில் ருக்கு செய்வது ஒரு தனி கடமை. ருக்குல ஓடுறது ஒன்று, ருக்கு செய்வதே கடமை. இது சஜிதாவை செய்வது அது ஒரு தனி கடமை. கடைசி வீட்டில் அத்தகையாத்து ஓடும் அளவுக்கு அமர்ந்திருப்பது இது ஒரு கடமை. ஆக தொழுகையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 7 விஷயங்கள் சரியா இருக்கான்னு பார்க்கணும். தொழுகைக்குள்ளார 6 விஷயங்கள் சரியா இருக்கான்னு பார்க்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் தொழுகை நிறைவேறும். பெரிய நன்மை இருக்கு, ஆனால் கொஞ்சம் முறையா செய்யணும். அதே மாதிரி தொழுகையை ஓடக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் மெனக்கெட்டு மனப்பாடம் பண்ணிடணும். நம்மளுடைய அல்ஹம்து சூரா எந்த நிலைமையில இருக்குங்க, ஒவ்வொருத்தவங்களும் நம்மளுடைய அல்ஹம்து சூரா எப்படி நம்ம ஓதுவோம்னு யோசிப்பாங்க. எத்தனை துணை சூறாக்கள் நமக்கு ஓத தெரியும். ருக்குல சுப்ஹான ரப்பியல் அஸீம் 3 தடவை சொல்லணும். சஜிதால சுப்ஹான ரப்பியல் அலா 3 தடவை சொல்லணும். இது நமக்கு தெரியுமா? நம்ம அதை சரியாக உச்சரிக்க கற்றுக்கிட்டோமா? அதை நம்ம செய்கிறோமா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேள்வி கேட்டு பாருங்க. வேற யாரை பற்றி கற்பனை பண்ணாங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவர்களை பற்றி யோசிப்பாங்க. ருக்கு செஞ்சவங்க அதை ஓதுவேன், ஓத நிலையில் அதை குறைவாக இருக்குன்னா திருப்பி உலமாக்கள் கற்றுத்தருவாங்க. சும்மா வர்றோம், நம்ம சும்மா வந்தோம் தொழுதோம் போயிட்டோம் அப்படின்னு சொல்லி இதை கற்றுக்காமே வாழ்க்கை போயிடக்கூடாது. எவ்வளோ விஷயங்கள் தெரியாமல் இருந்துச்சு, எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு பண்டிதர் ஆகிட்டோம், ஆனால் தொழுகை தெரியாமல் இருந்துடக்கூடாது. இதுதான் மறுபடியும் உதவும். அதை தொழில் விஷயங்கள் அதே மாதிரி தொழில் கடைசியில் அத்தகையாக தெரியுமா யோசிக்கணும். செலவாத்து இருக்கு, செலவாத்துக்கு பின்னாடி துவா இருக்கு, இதெல்லாம் எனக்கு தெரியுமா? சரி, தெரிஞ்சிச்சுன்னா நான் யாரையா சொல்லி காமிச்சு அதை சரிப்படுத்திக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களையும் கொஞ்சம் முன்னெல்லாம் இருக்கு, அதை கொஞ்சம் ஓடி கேட்டு அதை மாற்ற சரி செஞ்சு ரொம்ப கஷ்டப்படலாம். 1 மணி நேரம் இப்போ நீங்கள் நியத்து வச்சுக்கிட்டா சும்மா முடிச்சு 1 மணி நேரம் பள்ளியில் உட்காந்து கற்றுக்க போயிடும். அஜர்த்து இருக்காங்க, துணைமா இருக்காங்க, நீங்கள் முடிச்சு உட்கார வைங்க. 1 மணி நேரம் நீங்கள் பள்ளியில் இருக்க, 4 மணியில் உட்காந்து கற்றுக்க போயிருக்கேன். ரொம்ப இது தெரியாமல் எத்தனை வருஷம் கிடையாது. 50 வயசு ஆயிடுச்சு, 45 வயசு ஆயிடுச்சு, 60 வயசு ஆயிடுச்சு, எத்தனை பேர் கட்டாயம் தெரியும். அதிர்ஷ்ட கேட்குறேன், யார் யார் கட்டாயம் தெரிஞ்சுக்கிட்ட நான் சொல்கிறேன். சலவாத் எத்தனை பேருக்கு தெரியும், துவா எத்தனை பேருக்கு தெரியும், கற்றுக்க வரைக்கும் ரொம்ப செலவு. நான் 1 மணி நேரம் செலவு எல்லாமே எனக்கு தெரியும்.